ஆங்கரிங் பிடிச்சிருக்கா நடிக்க பிடிச்சிருக்கான்னா எனக்கு ரெண்டுமே பிடிக்கும் தான், ரெண்டுமே பிடிச்சி தான் நான் பண்ணுறேன். திங் இஸ் ஐ எம் மோர் கம்ஃபர்டபுள் ஆக்டிங்கில். ஆங்கரிங்னா அந்த ப்ரிப்பேர் பண்ணுறது அதுவும் எனக்கு பிடிச்சி தான் நான் பண்ணுறேன், பிடிக்காமன்னு இல்லை. பட் எது சுப்பீரியர்னு பார்த்தா ஆக்டிங் தான். He's a very big inspiration for me. எனக்கு அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் he's a huge inspiration. அவர் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா நான் அவர் படத்துக்கு முன்னாடி மேக்கிங் வீடியோ தான் ஃபஸ்ட்டு பார்த்துருவேன். இப்போ இந்த அமரனோட மேக்கிங் வீடியோஸ், அப்புறம் ஐலானோட மேக்கிங் வீடியோஸ்லாம் நிறைய நான் உட்காந்து பார்ப்பேன். இல்லை இப்போ he's a very big inspiration for me. இப்போ உங்களுக்கு வந்துட்டு எஸ்கே நான் இன்டர்வியூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆஸ் அன் ஆங்கர் என்ன கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்பீங்க? எப்படி வீட்டில் கன்வின்ஸ் பண்ணீங்க உங்கள் அப்பா அம்மா வந்து மீடியா ஃபீல்டில் ஒத்துக்க வைக்கிறதுக்கு? முதல் கேள்வி அதுவாக தான் இருக்கும். அது தெரிஞ்சதே இன்ஸ்டாகிராமில் தான். ஓ, உங்கள்கிட்ட சொல்லலையா? நான் இப்போ ஷெட்யூல்லையே இல்லையே, ஷூட்டிங் ஸ்பாட்டு இருந்தால் ஓகே. எனக்கு இன்ஸ்டால அப்லோட் பண்ணாங்க ரீக்ரியேஷன் வீடியோ, ரெமோ ரீக்ரியேஷன் வீடியோ அப்லோட் பண்ணாங்க. அந்த ஒயிட் ட்ரெஸ். இந்த கண்டென்ட் எப்போ நடந்துச்சு? நான் கொஞ்சம் பயந்த பீஸு, புது செட்டாக இருக்கே, நம்ம பேசினா ஏதாவது சொத்து போயிருமோ அப்படி கொஞ்சம் பயந்தேன். பட் கிவன் த ஃபேக்ட் தட் ஷி ஹஸ் மோர் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க இது பண்ணிட்டாங்க, சரி இது புது பொண்ணு இப்படி விட்டா அது பயத்திலே தான் இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் பேச ஆரம்பித்தோம். ஃபர்ஸ்ட் டே அன்றைக்கே பேச ஆரம்பிச்சு. அது ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி பிப்ரவரி 6 முதல் உலகமெங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சீரியல் ஆர்டிஸ்ட்க்கு வந்துட்டு லீவ் கிடைக்கிறதே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு டைட்டான ஒரு ஒர்க் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. பிகாஸ் உங்களுக்கு இருக்க ஸ்கெடியூலே வந்துட்டு இவ்வளோ டேஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த டேஸ்லேருந்து யாராச்சும் ஒருத்தருக்கு லைக் உங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருக்கலாம், அவங்களுக்கு வந்துட்டு திடீர்னு கல்யாணம் இருக்கும், வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ஏதாவது நடக்கும், ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈவெண்ட் ஏதாவது இருக்கும், அதுக்கு வந்து நீங்கள் போகணும் அப்படின்ற ஒரு கம்பல்ஷன் இருக்கும்போது இங்கே லீவ் கிடைக்காது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இஸ் தட் ட்ரூ? It depends. Again, it depends on each of the set. இப்போ எனக்கு பர்சனலான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன்ஸோ ஈவெண்ட்ஸோ வரப்போ இட் டிட் நாட் ஹேப்பன் எனி ஆஃப் த டேஸ் when I had my serial schedule. ஓகே. ஷெடியூல் இருக்க டைமில் எனக்கு எதுவுமே அப்படி நடக்கல. அதனால இப்போ வரைக்கும் எனக்கு அது எனக்கு அந்த டென்ஷனோ இதுவோ தெரியல. ஸோ இட் டிஃபர்ஸ் அக்கார்டிங் டு ஈச் பர்சன். இப்போ வேறு ஏதாவது நான் ஷூட் போகிறேன்னா கூட நான் ப்ரையராக இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி இந்த டேட்ஸ்க்கு வந்து நான் இங்கே கொடுத்து வச்சிட்டேன் ஆல்ரெடி, அந்த டேட்ஸை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அந்த டேட்ஸ் தவிர்த்து எந்த டேட்ஸ் வேணாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன்னு. அண்ட் நான் போகிற ஷூட்ஸ் எல்லாருக்குமே அவங்களும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஓகே வீல் அக்செப்டட், நம்ம அதுக்கேற்ற மாதிரி டேட்ஸ் மாற்றிக்கலாம் அப்படி தான் பேசியிருக்காங்களே தவிர எனக்கு அது கிளாஷ் ஆனதுன்றது என்றைக்குமே ஆனதில்லை. நக்கிங்க நீங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சீரியல் ஆர்டிஸ்ட்க்கு வந்துட்டு இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா அவுட்ஃபிட்ஸ். இப்போது மோஸ்ட் ஆஃப் த சீரியல் ப்ரொடக்ஷன்ஸ் வந்துட்டு அவங்களே அவுட்ஃபிட்ஸ் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, நீங்களே வந்துட்டு அவுட்ஃபிட்ஸ் கொண்டு போகணும். அதுக்கு ஒன்றும் கொலாப் தேவைப்படல, நீங்களே உங்கள் சொந்த காசு போட்டு வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் எப்படி, நீங்கள் வந்து சொந்த காசு வந்து ட்ரெஸ் வாங்கிட்டு போயிடுவேன், இல்லை கொலாப் வச்சுருக்கீங்களா? அது சிச்சுவேஷன்ஸ் பொறுத்து இருக்குது, சீன்ஸு சிச்சுவேஷன் பொறுத்து. இப்போ பெரிய ஏதாவது சீன்னா நம்ம கொலாபில் பார்த்துக்கலாம், இல்லை நம்ம அவுட்ஃபிட்டே நம்ம பார்த்துக்கிறது தான். கொலாப்ஸ் ஈஸியாக கிடைச்சிருதா? பிகாஸ் அதுவே வந்துட்டு ஒரு பெரிய டிஃபிகல்ட்டியாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இல்லை அது நம்ம பேசுகிறத பொறுத்து, யார்கிட்ட பேசுகிறோன்னு பொறுத்து தான் இருக்குது. அது நம்ம பார்த்து பேசினா நமக்கு கிடச்சிரும். ஓகே. அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இது வரைக்கும் நான் வந்துட்டு லவ்வே பண்ணல, லைக் வந்துட்டு நான் இன்னும் கமிட்டட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ எப்படி, கமிட்டடாக சிங்கிளா? சிங்கிள் தான். ரெடி டு மிங்கிள்? நாட் நவ். ஏன் வேணாம். அதான் ஏங்க? நம்ம பொழப்பு நல்லா போயிட்டுருக்கு, எதுக்கு நம்ம தள்ள நம்மளே மண்ணவாரி போட்டுக்கணும்? ரைட், ஓகே. நம்ம தள்ள நம்மளே மண்ணவாரி போட்டுக்கிறது தான் அது. வை பி ஹாப்பி, டோன்ட் வரி, பி ஹாப்பி, அவ்வளோதான். ஆங்கரிங் பிடிச்சிருக்கா நடிக்க பிடிச்சிருக்கா? ஆங்கரிங் பிடிச்சிருக்கா நடிக்க பிடிச்சிருக்கான்னா எனக்கு ரெண்டுமே பிடிக்கும் தான், ரெண்டுமே பிடிச்சி தான் நான் பண்ணுறேன். தி திங் இஸ் ஐ எம் மோர் கம்ஃபர்டபுள் ஆக்டிங்கில். ஆங்கரிங்னா அந்த ப்ரிப்பேர் பண்ணுறது அதுவும் எனக்கு பிடிச்சி தான் நான் பண்ணுறேன், பிடிக்காமன்னு இல்லை. பட் எது சுப்பீரியர்னு பார்த்தா ஆக்டிங் தான் எனக்கு. ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, மீடியாவில் இருக்க இட்ஸ் நாட் அ பர்மனன்ட் திங், நீ லைம் லைட்டில் இருக்கிற வரைக்கும் தான் வந்துட்டு உனக்கு எல்லாமே கிடைக்கும், ஒன்ஸ் தட்ஸ் கான் எவ்ரி திங் இஸ் டன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள்கிட்ட இந்த மாதிரி கேட்டப்போ உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அண்ட் இதுக்காக ஏதாவது பிளான் பி மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? ஐம் டூ early to think about any plan B or something தான் என்னோட ஒப்பீனியன். பிகாஸ் மீடியான்றது எப்படி வேணால், யாருக்கு வேணால், எப்போ வேணால் மாறலாம். லைம் லைட்டில் நீங்கள் இருந்து ஒரு 2 வருஷத்துலேயே 2 வருஷம் லைம் லைட்டில் இருந்து 20 வருஷம் சும்மா இல்லாமல் இருக்கலாம். இல்லை த அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் யூ புட், ஒரு 5 இயர்ஸ் ஒரு 10 இயர்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணி நீங்கள் வர இடத்துல ஒரு ஸ்பாட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அங்கே கொஞ்சம் தக்க பிடிச்சிக்கிட்டு தென் யூ கேன் கேரி ஆன் யுவர் லைஃப்ன்றது தான் என்னோட இது. ஸோ இப்போதைக்கு ஐ ஃபீல் ஐ எம் டூ early to think about anything of that. இப்போதைக்கு ஐ எம் புட்டிங் ஆன் மை எஃபர்ட், ஐ எம் கெட்டிங் ஒர்க்ஸ் ஈக்குவலி அக்கார்டிங் டு தட். மூவிஸாக இருக்கட்டும் சரி, இல்லை சீரியலோ ஆர் யூடியூப் கண்டென்ட் ஆர் வாட் எவர் இட் இஸ், எனக்கு வருது. ஐ எம் ஜஸ்ட் கோயிங் வித் த ஃப்ளோ ரைட் நவ், அவ்வளோதான். ஓகே. கோ வித் த ஃப்ளோ. அண்ட் இப்போ நீங்கள் டெய்லி வந்து மேக்கப் போடணும் இல்லையா, சின்ஸ் சீரியல் இருக்கிறதுனால. ஸோ அப்படி இருக்கும்போது ஹவு டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஸ்கின் கேர் ரொட்டீன் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க? ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் எதுவும் ஃபாலோ பண்ணுறதில்லை. எனக்கு வந்து முன்னாடி நான் பண்ண ஒரு தப்பு இப்போ பண்ணுறது இல்லைன்னா, ஐ கீப் மை செல்ஃப் ஹைட்ரேட்டட்.
ஐ திங்க் தட்ஸ் வாட் ஹெல்ப் மீ அ லாட் டு மெயின்டைன் எவ்ரி பாடி இருக்கட்டும் ஸ்கின்னாக இருக்கட்டும் சரி. கீப் யுவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட், தட்ஸ் மோர் தென் எனஃப் டு இது பண்ணி. ஏன்னா ஸ்கின் கேர் எனக்கு அவ்வளோ தெரியாது. நான் வெறும் மாய்ஸ்சரைசர் க்ரீம் போட்டு வெளியே சுற்றுறாள். இப்போ தான் சன்ஸ்க்ரீனே போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதனால ஸ்கின் கேர் கட்டத்துக்கு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த ஸ்கின் கேர் கட்ட வரப்போ அது பார்த்துக்கலாம். இப்போ வந்து மாய்ஸ்சரைசர் ஆர் சன்ஸ்க்ரீன் அவ்வளோதான். வீட்ல இந்த அம்மா அப்பாங்கலாம் வந்துட்டு சேர்த்து ஏதாவது ஒரு இந்த பேக் செஞ்சு போடுறேன் இந்த அது மாவு அரைப்பேன் அப்படின்னு நடக்கும். அதை என்ன ஃபாலோ பண்றீங்க? அது எங்கள் அம்மா ஏதோ மஞ்சள் கலரில் ஒரு மாவு கொண்டு வந்து மூஞ்சியில் அப்ளை பண்ணி விடுவாங்க. ஐ திங்க் கடலை மாவும் தயிரும் போட்டு ஏதோ அப்ளை பண்ணி விடுவாங்க. அவங்களும் அப்ளை பண்ணிப்பாங்க. 2 பேரும் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடும். அவ்வளோதான். அது நடக்கிறது தான். ஓகே. ஹேர் கேருக்கு என்ன பண்ணுவீங்க? ஹேர் கேருக்கு 2 நாளைக்கு ஒரு வாட்டி எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும். தட்ஸ் தி திங் ஐ ஃபாலோ ஃப்ரம் சைல்ட்ஹுட். நடுவில் ஐ குடன்ட் ஃபாலோ தட். ஸோ அதனால ஹேர் லாஸ்லாம் ஆச்சு. பட் நவ் ஐ ஸ்டார்டட் கமிங் பேக் அகேன். 2 நாளைக்கு ஒரு வாட்டி எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சா போதும். ஹேர் பக்காவாக இருக்கும். ஓகே. அண்ட் அதுக்கும் ஒரே விஷயம் தான், கீப் யுவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட். அதுவே எல்லா விஷயத்தையும் வந்து பக்காவாக பண்ணிடும். ட்ரிங்க் வாட்டர் அதுவே போதுன்றீங்க. போதும். ஓகே. உடம்புக்கும் நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. நீங்க எப்பயுமே வந்து ஷூட்டிங்லேயே ஆக்கியபைடாக இருப்பீங்களா? திருப்பி வந்துட்டு இந்த பென்சில் ஸ்கெச்சஸ் அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பண்ணுறதுக்கு டைம் இருக்கா? பென்சில் ஸ்கெட்ச் இன்ஸ்டால இது அணிலிருந்து பார்த்தீங்களா? ஆமாம். அவ்வளோக்கு கீழே ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு எப்படி டைம் இருந்துச்சு? உங்கள் அக்கௌண்ட் தானே பார்த்துடலாம். அது ஸ்கூல் படிக்கிறப்போ பண்ணது தான். தட் வாஸ் அதான் ஸ்கூல் படிக்கிறப்போ ஐ லைக் இட். ஐ ஸ்டார்டட் டூயிங் இட். அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, அது தானாக அந்த ஹேபிட் அப்படியே விட்டு போயிடுச்சு. ஸோ இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணனா என்னன்னு தெரில எனக்கு. பிகாஸ் அதர் ஹாபீஸ் எல்லாம் நம்ம ஏதாவது ஒரு புது ஹாபி கற்றுக்கணுன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போது அது திருப்பி மேபி ஸ்டார்ட் பண்ணுவேன். பண்ணால் கண்டிப்பாக மறுபடியும் போஸ்ட் போடுறேன். ஓகே. ஆஸ் அ சைல்டு வைல் யூர் க்ரோயிங் அப் அப்போ வந்துட்டு ஒருத்தவங்க இன்ஸ்பிரேஷனாக இருந்திருப்பாங்க. அண்ட் தென் ஒரு கட்டத்தில் வந்து இந்த கரியர் தான் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்றப்போ அப்போ வந்துட்டு இன்னொரு இன்ஸ்பிரேஷன் வருவாங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் லைஃப்பில் இருக்கிற இன்ஸ்பிரேஷன்ஸ் யார்? எஸ்கே அண்ணா. ஓகே. எஸ்கே அண்ணா இஸ் அ வெரி பிக் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ. ஃபஸ்ட் டைம் அவரை வந்து ஆக்சுவலி துபாயில் தான் ரெமோ ப்ரொமோஷன்ஸ்க்கு அங்கே வந்திருந்தாங்க. அப்போது மீட் பண்ணேன் அவரை. எனக்கு அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஹீ இஸ் அ ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன். ஏன்னா நான் அவர் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா நான் அவர் படத்துக்கு முன்னாடி மேக்கிங் வீடியோ தான் ஃபஸ்ட்டு பார்த்துருவேன். நான் போய்ட்டு சின்ன வயசில் அந்த அறிவு நமக்கு இருக்காது இப்போ. பட் நவ் சின்ஸ் வி ஆர் இன் மீடியா ஃபீல்ட் வி நோ நம்ம இத்தினோண்டு விஷயத்துக்கே ஏதாவது ஒரு எஃபர்ட் போடுறோன்னா அவ்வளோ பெரிய விஷயத்துக்கு அவங்க எவ்வளோ எஃபர்ட் போடுவாங்க, அதுக்கு எவ்வளோ பேக் ப்ரெப் நடக்கணும், ப்ரீ ப்ரொடக்ஷன் எவ்வளோ நடக்கணுன்றது நமக்கு தெரியும் இப்போது. ஸோ அது இன்னும் கற்றுக்கணுன்றதுக்காகவே அவர் வீடியோஸ்லாம் நிறையா பார்ப்பேன். இப்போ இந்த அமரனோட மேக்கிங் வீடியோஸ், அப்புறம் ஐலானோட மேக்கிங் வீடியோஸ்லாம் நிறைய நான் உட்காந்து பார்ப்பேன். லேர்ன். ஸோ இஸ் அ வெரி பிக் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ. இப்போ உங்களுக்கு வந்துட்டு எஸ்கே நான் இன்டர்வியூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆஸ் அன் ஆங்கர் என்ன கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்பீங்க? எப்படி வீட்டில் கன்வின்ஸ் பண்ணீங்க உங்கள் அப்பா அம்மா வந்து மீடியா ஃபீல்டில் ஒத்துக்க வைக்கிறதுக்கு? முதல் கேள்வி அதுவாக தான் இருக்கும். எப்படி வீட்டில் அம்மாவை நீங்கள் கலக்க போது யார் வரப்போ எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க அம்மாவை இந்த மாதிரி நான் மீடியாவில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்க போகிறேன்? ஃபஸ்ட்டு அதுவாக தான் இருக்கும். அடுத்து வந்து ஒரு ஸ்கிரிப்ட். இப்போ ஒரு ஸ்கிரிப்டுக்கு நீங்கள் ஓகே சொல்கிறீங்க, படத்துக்கும் அதுக்கும் உங்கள் பர்சனலாக நீங்கள் என்னென்ன வந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிப்பீங்க? லைக் படத்துக்காக இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறதோ, இல்லை பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதோ, இல்லை ஒரு ஸ்லாங் கற்றுக்கிறது, அதெல்லாம் இருக்கும். பர்சனலாக நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆவீங்க? அது கற்றுக்கணும். எப்படி ஒரு நல்ல லிரிசிஸ்டாக நீங்கள்? ஓகே. இந்த 3 கொஸ்டின்ஸ் தானா? அது நிறைய இருக்கும். நான் இப்போ சொல்ல ஆரம்பிச்சேன்னா அவரே நேரில் இருந்தானா பேசி அங்கே ஒரு இன்டர்வியூ நான் ஆங்கிற மாறிடுறேன். நீங்கள் அங்கே உட்காந்துக்கிறீங்களா? எஸ்கே நான் இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சுல ஏஐல பண்ணிடலாம். வெற்றி வசந்த் அண்ட் வைஷு இவங்களோட வெட்டிங் வந்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சப்போ லைக் வி ஆர் கெட்டிங் மேரிட் அப்படின்னு அவங்க சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? லைக் செட்டில் எப்பயுமே ஒன்றா இருந்தீங்க, எங்கள்கிட்ட சொன்னீங்களா, ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சா? ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சதே இன்ஸ்டாகிராமில் தான். ஓ, உங்கள்கிட்ட சொல்லலையா? நான் இப்போ ஷெட்யூல்லையே இல்லையே. ஷூட்டிங் இருந்தால் ஓகே. எனக்கு இன்ஸ்டால அப்லோட் பண்ணாங்க அந்த ரீக்ரியேஷன் வீடியோ, ரெமோ ரீக்ரியேஷன் வீடியோ அப்லோட் பண்ணாங்க. அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டு அது அப்லோட். இந்த கண்டென்ட் எப்போ நடந்துச்சு? இவங்க இது எப்போ நடந்துச்சு? அதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஷாக்கு. எப்போ நடந்துச்சு? எப்போ கேட்கலான்னு போனால் ஒன்று நான் எனக்கு ஷூட்டிங் இருக்கிற அன்றைக்கி அவருக்கு இருக்காது, அவருக்கு இருக்கிற அன்றைக்கி எனக்கு இருக்காது. ஸோ கேட்கல. அது இப்படியே போயிடுச்சு. அப்புறம் அவர் இன்விடேஷன் கொடுத்தாரு, மேரேஜ் போனால். அது ஒரு வெரி க்யூட் கப்புள். ஆனால் ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சது இன்ஸ்டாகிராமில் தான் தெரிஞ்சது எனக்கு. ஓகே. அப்போ நீங்கள் போயிட்டு கேட்கலையா? ஏன் இன்ஸ்டாகிராம் மூலியமாக தெரிஞ்சது? நீங்களே சொல்லிக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி யாரும் கேட்டீங்களா? அவருக்கு 1008 வேலை இருக்குங்க. அதில் எப்படி எல்லாருக்கும் இது பண்ணணும்? செட்டில் போகிறப்போ பேசுறதுனா ஓகே. பட் அவருக்கு ஷெட்யூல் கம்ப்ளீட்லி வேறு, எனக்கும் ஷெட்யூல் கம்ப்ளீட்லி வேறு. 2 பேருக்கும்
ஒரே நாள் ஷெட்யூல் வரதே ரொம்ப ரேரு தான். ஓகே. ரொம்ப ரேராக தான் 2 பேருக்கும் ஒரே நாள் ஷெட்யூலே வரும். ஸோ அப்போ வரப்போ வந்து நம்ம வந்து ஒர்க்கை பற்றி பேசுவோமா, அண்ணா எனக்கு இதை கற்றுக் கொடுங்கன்னு கேட்போமா, இல்லை இதை பற்றி கேட்போமா? இப்போ நம்ம ஒரு பிளேஸுக்கு ஒர்க் பண்ண போறோம்னா அந்த இடத்துல நம்மளுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு செட் ஆயிருவாங்க இல்லையா? அவங்க இல்லைன்னா நம்மளுக்கு ஒர்க் பண்ணவே தோணாது. அப்படிப்பட்ட பர்சன் யார் உங்களுக்கு சிறகடிக்க ஆசை நான் செட்ல? சொன்ன மாதிரி எங்களுக்கு எனக்கு வெறும் சல்மாக்கும் எனக்கும் மட்டும்தான் மேஜர் அந்த சீக்வன்ஸ் வரும். ஸோ இன்கேஸ் அந்த அன்னைக்கு அவங்களுக்கு சீக்வன்ஸ் கொஞ்சம் லேட் ஆகுது, எப்படின்னா இன்னும் சல்மா வரல, இந்நேரத்துக்கு அவங்க வந்திருப்பாங்களே அப்படி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகும். ஏன்னா ஐ ஹாவ் த ஸ்டார்டிங்லேருந்து அவங்களோட தான் நான் பழகுறேன். மை ஃபஸ்ட்டு சீக்வன்ஸே அவங்களோட தான் இருந்தது. அண்ட் எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் நான் கொஞ்சம் பயந்த பீஸு. ஐ வாஸ் வெரி அஃப்ரேட். ஐயோ புது செட்டாக இருக்கே, நம்ம பேசினா ஏதாவது சொதப்பிடுமோ அப்படி கொஞ்சம் பயந்தேன். பட் கிவன் த ஃபேக்ட் தட் ஷி ஹாஸ் மோர் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க இது பண்ணிட்டாங்க, சரி இது புது பொண்ணு இப்படி விட்டா அது பயத்துலேயே தான் இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் பேச ஆரம்பித்தோம். ஃபஸ்ட் டே அன்றைக்கே பேச ஆரம்பிச்சு அது ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக கண்டினியூ ஆயிடுச்சு. அது அப்படியே அந்த ஐஸ் பிரேக்கிங் மொமெண்ட் என்னவா இருந்துச்சு? ஐஸ் பிரேக்கிங் மூமெண்ட்டுன்னு ஏதாவது ஒன்று இருந்துதானே எனக்கு தெரியல. பிகாஸ் அப்படியே வந்து நாங்கள் பேச ஆரம்பித்தோம். அப்படியே மாசத்துல ஒரு 5 நாள் 6 நாள் அப்படியே அவங்கள பார்த்து மீட் பண்ணி அது அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு இப்போ வரைக்கும். ஓகே. ஸ்பெசிஃபிக்காக இந்த மூமெண்ட்டுன்னு யோசிக்கிற மாதிரின்றது எதுவும் இல்லை. அது அப்படியே பேச பழக வந்துருச்சு. ஓகே. எந்த ஒரு பர்சனோட ஆக்டிங்கை செட்டில் நீங்கள் பார்க்கும்போது அதை பார்த்து ரொம்ப வியந்து போயிருக்கீங்க, பா செம்மையாக நடிக்கிறாங்கடா, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எப்படி நான் தோணுது? எல்லாருக்கும் அப்படி தான் பண்ணுவேன். ஏன்னா நமக்கு அது வந்து நம்ம இப்போ தான் புதுசு, இப்போ ரொம்ப புதுசாக இருக்கோன்றதுனால யாரை பார்த்தாலுமே இப்போ இவங்க வந்து ஒரு ஃபைட்டிங் சீன், இப்போ இவங்க வந்து ஒரு சீன் பண்ணுறாங்கன்னா அதை பார்த்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அதான் நான் பார்ப்பேன். இவர் வந்து இப்போ இந்த வெற்றி அண்ணா இந்த சீன் பண்ணுறாரு, நான் என்ன கற்றுக்கலாம், கோமதி பிரியாக்கா இந்த சீன் பண்ணுறாங்க, நான் என்ன கற்றுக்கலாம், சல்லுமா இந்த சீன் பண்ணுறாங்க, நான் என்ன கற்றுக்கலாம், அப்படி நான் பார்ப்பேன். எல்லாரும் இப்போ சவுந்தரராஜன் சார் அந்த இதுக்கு ரோஹிணியோட தாலிப்பூச்சி கொக்கரி சீக்வன்ஸுக்கு அவங்களும் சூப்பராக இது பண்ணாங்க. அவர்கிட்டேருந்து நான் என்ன கற்றுக்கலாம், சேச்சிட்டேருந்து என்ன கற்றுக்கலாம், பார்வதி ஆண்டி எல்லாருமே பார்த்து என்ன கற்றுக்கலான்னு நான் எடுப்பேன். ஸோ வந்து ஸ்பெசிஃபிக்கான்னு கிடையாது. ஐ லுக் அட் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் அண்ட் ஐ லேர்ன் சம்திங் ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் பிகாஸ் ஐ நோ ஒன் ஆஃப் த அதர் டே அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு. ஸோ அது நான் வந்து மெயின் மோட்டிவாக வச்சுப்பேன். ஏதாச்சும் ஒரு நாள் செட்டில் வந்துட்டு டேக் வந்துட்டு நிறைய போயிட்டே இருக்கு, பிகாஸ் நீங்கள் எல்லாரும் வந்துட்டு சிரிச்சு அந்த டேக்கை வந்துட்டு முடிக்காமலே இருந்த மாதிரி ஏதாவது முடிக்காமல் இருந்த மாதிரி இல்லை, Like பட் ரொம்ப சிரிச்சு ஃபன்னாக பண்ணுவேன்னா இழுத்த சீன் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. பட் சிரிச்சு ரொம்ப ஃபன்னாக இருந்த சீன் என்னென்னா, இந்த நவராத்திரியில் ஃபஸ்ட் டே அன்னைக்கு விஜய் அம்மா பாடுவாங்க, நல்லா உட்காந்து மைக் போட்டு பாடுவாங்க. ஸோ அது டெலிகாஸ்ட்டில் ஒரு மாதிரி இருந்துக்கும். பட் நாங்கள் ரியல் லைஃப்பில் அந்த சீன் எடுக்கிறப்போ செம்ம சிரிப்பு எல்லாருக்கும். அது கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு சிரிச்சு அது நல்ல வேளை கேமரா ஆங்கிள் மாற்றுறதுனால அவ்வளோ தெரில எல்லாருக்கும். ஷார்ட் அப்போ நம்ம சிரிச்சிடும் கொஞ்சமாக, பட் வைடில் எடுக்கிறப்போல செம்ம சிரிப்பு அது இருக்குது. இட் வாஸ் வெரி ஜாலி. அந்த 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 ஒரு ஃபுல் சீக்வன்ஸ் எடுக்கிறப்போ செம்ம ஜாலியாக இருந்துச்சு. உங்களுக்கு அது ஜாலியாக இருந்துச்சு, ஆனால் வந்துட்டு கேமராமேனோ டைரக்டர் சாரோல்ட்டி அவங்க உட்காந்து பாடுறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் அது எப்படி இருந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? லைக் போதே இரிட்டேட்டட் அட் தி எண்ட் ஆஃப் த டே? அப்போல்லாம் இல்லை. தட்ஸ் த பார்ட் ஆஃப் த திங். ஸோ அப்படி பார்த்தா நானும் ஏதோ ஒரு 2-3 சீக்வன்ஸில் நிறைய சொதப்பியிருக்கேன். நான் நிறைய சொதப்புவேன் ஆக்சுவலி சீன்ஸ்லாம் கூட. நான் இப்போ சீன் பண்ணி இப்படி பண்ணோன்னா நான் எனக்கு தெரியாமல் ஒரு இது பண்ணிட்டு இது பண்ணக்கூடாது மாற்றணும்னு சொல்லி சார் சொல்லுறப்போ அது மாற்றுறப்போ அது சொதப்புறது நிறைய. அதனாலேயே 2-3 டேக்ஸ்லாம் போகும். ஸோ பட் அது போகிறது எதுக்குன்னா பர்ஃபெக்டாக வரணும்னு சார் எதிர்பார்க்குறாரு. அது எதிர்பார்க்குற வரைக்கும் நம்ம பண்ணால் அது பர்ஃபெக்டாக அவருக்கு வந்துருச்சுன்னு தோணுச்சுன்னா அது டெலிகாஸ்ட்டில் சூப்பராக தெரியும். அவ்வளோதான் விஷயம். ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டேக்ஸ் எவ்வளோ எடுத்தீங்க? அதெல்லாம் தெரியாது ஜி. என்ன ஒரு 1-2 இருக்கும், இல்லை 3-4 இருக்கும். கவுண்ட்லாம் பண்ணது நோட் பண்ண அதெல்லாம் பண்ண மாட்டோம். ஓகே. அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. டேக்கு போகிறது இது ஏன் மிஸ்டேக்கா, ஓகே சார் அடுத்த மாற்றிக்கலாம், அவ்வளோதான். அது போகிறது தான். அடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸில் கமிட் ஆகியிருக்கீங்க? ப்ராஜெக்ட்ஸ் இப்போ நிறைய இடத்துல ஆடிஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஐம் வெயிட்டிங் ஃபார் அ ரெஸ்பான்ஸ் ஃபார் தேட். அண்ட் மூவிஸ்லேயும் நிறைய இடத்துல ஆடிஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கும் குட் ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா அது கிக் ஸ்டார்ட் ஆயிரும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸு. ஸோ வெயிட்டிங், எல்லாத்துக்கும் ஆடிஷன்ஸ் கொடுத்தேன். ஐம் வெயிட்டிங் ஃபார் அ குட் ரெஸ்பான்ஸ். அது வந்ததும் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணிடுறோம் உங்களுக்கு. ஓகே டன். அப்போ ஐம் வெயிட்டிங் டு see you on big screen. கண்டிப்பாக. Thank you so much for sharing. It was lovely talking to you. Thank you. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி பிப்ரவரி 6 முதல் உலகமெங்கும்.